அருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. யார் இந்த கீபோர்டு வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனா அவன் வாசிக்கும் பொழுது என் மேல ஆண்டவர் இறங்கிக்கிட்டே இருக்காரு. யார் அந்த பையன் எனக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல போய் பேசுறோம், ஒரு சிலர் கீபோர்டு வாசிப்பாங்க. ஆண்டவர் பிரசன்னத்துக்காய் நாங்கள் கதறுவோம். அந்த வாசிக்கிறவன் உண்மையா இருக்க மாட்டான், அந்த வாசிக்கிறவன் ஒரு பரிசுத்தமா இருக்க மாட்டான். எதையோ செய்துக்கிட்டு வந்து கீபோர்டில் உட்காந்து எனக்கு தெரியுமேன்னு வாசிப்பான். நான் கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வானத்தை திறப்பார், மகிமையான பிரசனம் இறங்கி வரும். எனக்கு தெரியல அந்த தம்பி யாருன்னு. கர்த்தர் அவனை பயன்படுத்துவார், கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். கடைசி கால எழுப்புதலுக்கு பிள்ளைகள் எல்லாம் பயன்படும். நாடுகளுக்கு பட்டணங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. ஆமா, பாகலூர்லேருந்து ஒருத்தன் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்றான், பாகலூர்லேருந்து ஒருத்தன் சைனாவில் பிரசங்கம் பண்றான், பாகலூர்லேருந்து ஒருத்தன் அந்தமான் தீவில் பிரசங்கம் பண்றான், பாகலூர்லேருந்து ஒருத்தன் துபாயில் பிரசங்கம் பண்றான், பாகலூர்லேருந்து ஒருத்தன் பிஜி ஐலாண்டில் பிரசங்கம் பண்றான். நீங்க கேட்பீங்கல்ல, அது இந்த தம்பி தான். அல்லேலூயா. யாரோட பையன்? உங்க பையனா? ஓ, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன சொல்லி பெத்தெடுப்பாங்க. குழந்தையா இருக்கும் போதே பாஸ்டர் அம்மா எங்க இருக்காங்க? உட்காந்துருக்காங்களா? பாஸ்டர் அம்மா வயிற்று மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, ஆண்டவரே உள்ள இருக்கும் போதே ஆவியில நிரப்பிட்டுருங்க, வெளியே வந்து உமக்கு பயன்படுத்தும். இனிமே அப்படி ஜெபம் பண்ணுங்க. யாராவது குழந்தை காத்திருக்கிறவங்க உள்ள இருக்கும் போதே கையை வச்சு, ஆண்டவரே ஆவியில நிரப்பிடுங்க, வெளியே வந்தா உமக்கு பயன்படட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இமை பொழுதில்